திமுக ஆட்சி 3 ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருக்குது. இதை பற்றி தங்களுடைய கருத்து? திமுக ஆட்சியில் போதைப் பொருள் நிறைய புழங்கிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி தான் எல்லா கல்லூரிகளையுமே இன்னைக்கு 100 வகையான போதைப் பொருள் இருக்குது. முட்டாய் மாதிரி, சாக்லேட் மாதிரி, பென்சில் மாதிரி, கஞ்சா, பவுடரு, இப்படி அதிகமாக இங்கே புழங்கிட்டு இருக்குது. இன்னைக்கு கல்லூரியில் பெண்கள் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. இந்த ஆட்சி அதை பத்தி கவலை இல்லாம இருக்குது. இன்னைக்கு கூட 2 போலீஸை சஸ்பெண்ட் சொல்றாங்க. கஞ்சா வியாபாரி கூட தொடர்பு இருக்குது. அப்படி நிறைய போதைப் பொருளோட இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் போலீஸுக்கு தொடர்பு இருக்குது. இன்னைக்கு முக்கியமான ஒரு முதலமைச்சரோட ஒரு தொடர்புடைய சாபர் ஜாதி சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் அப்படி இருக்கிறான். இதை பத்தி அந்த கட்சியில எதுவுமே கண்டிக்கல. சும்மா பேரளவுக்கு நீக்கிருக்காங்க, கண்டிக்கல. இது தமிழ்நாட்டில் இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்குது. தீவிரவாத அமைப்பு நிறைய இருக்குது. சத்தியமங்கல காட்டுல தீவிரவாத பயிற்சி நடக்குன்னு சொல்றாங்க. அப்ப இந்த உளவுத்துறை எல்லாம் எச்சரிக்கையா இருந்திருக்கணும். உளவுத்துறை சரியில்லை, அரசாங்கம் சரியில்லை, சரியான உளவுத்துறையுடைய அதிகாரிகளை நியமிக்கணும். அப்படிதான் இது உண்மை. இந்த ஆட்சி அப்படித்தான் நடந்துட்டு மோசமா நடந்தது. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடி மக்களை பிரித்தாளும் வகையில் பேசுவதாக எதிர்கட்சிகள் தரப்பில் குற்றம் சாட்டப்படுது. வேற என்ன எதிர்கட்சி சொல்லுவாங்க? மோடிய என்ன சொன்னாங்க கூட, மழை பெஞ்சிருச்சுன்னா மோடி பேசினால மழை பெஞ்சிருச்சு, பெய்யலைன்னா மோடி வந்ததுனால மழை பெய்யல. இதுதான் எதிர்கட்சியினுடைய குற்றச்சாட்டு. இன்னைக்கு நாட்டில் நம்ம பாரத நாட்டுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது உலக நாடு முழுக்கன்னா அது இந்த ஒரே பிரதமர் மோடி தான். அப்படிதான் நாம நினைக்கிறோம். இன்னைக்கு பெரிய கௌரவம் ஏற்பட்டது பாரத நாட்டுக்கு. ஒரு பலமான பிரதமர் 370 தைரியமா நீக்கியிருக்காரு. அயோத்தியில ராமர் கோவில் கட்டியிருக்காரு, கட்டுறதுக்கு காரணமா இருந்திருக்காரு. இப்படி பல்வேறு வகையில சிறப்பான ஆட்சி இருக்குது. அதனால எதிர்கட்சிகள் அதை சொல்லதான் செய்வாங்க.